இல்லை அந்த ஃபேமிலி வந்து ஜமீன்தார் பரம்பரை. ஓ வெரி ஃபேமஸான ஒரு குடும்பம். அந்த ஊருக்கே அந்த வீடு வீடு தெரியாதவங்க கிடையாது. பேரு பேர் விஸ்வநாதன் செட்டியார்னு சொல்லுவாங்க. விஸ்வநாதன் செட்டியார்னு சொல்லுவாங்க. செட்டியார் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலும் அந்த ஊரில் எல்லாம் அந்த ஊரில் முக்கால்வாசி சொத்து எங்களுக்கு தான். ஓ அப்படி இருந்தது. அப்புறம் நெமாரான்ற ஊர். நெமாரா வல்லங்கி. நெமாரா எங்கள் ஊர் வல்லங்கி. தோட்டத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டினா நெமாரா. அவ்வளோதான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி அப்படி 3 கல்யாணம் முடிச்சு 3 நாள் கழிச்சு தான் அவங்க மூஞ்சியே பார்த்தேன். ஐயோ முகத்தை மூஞ்சிலே மூஞ்சி முகத்தை பார்த்தா கல்யாணம் முடிச்சது. ஃபோட்டோலாம் காமிக்கல? ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறதே இல்லை. ஃபோட்டோவெல்லாம் என்னோட ஃபோட்டோவே இல்லை. ஃபோட்டோ வந்து காட்டணும் அப்படின்றது எங்கள் ஃபோட்டோவெல்லாம் இல்லைங்க. அப்போல்லாம் எடுக்க மாட்டாங்க ஃபோட்டோலாம் ஜாஸ்தியாக. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். அப்போ அந்த ஃபோட்டோவை எங்கள் மாமனார் சரி அது கூட ஏதோ ஒன்று பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதையாவது அவங்க வாங்கினாங்க. ஆனால் உங்களுக்கு எதாவது கொடுத்தாங்க? எங்களுக்கு சரி. அப்போ ஃபோட்டோவில் இல்லை. உங்கள் வீட்டில் கேட்கல போல? கேட்கல தான். அவங்க பெரியவங்க தான் பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும்னு கிடையாது. பெரியவங்க அப்பா அம்மாலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதை மூஞ்சி பார்க்கல. அப்பெல்லாம் அப்ப மாப்பிள்ளை மூஞ்சி எப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்களே? மாப்பிள்ளை மூஞ்சி பார்க்கல? மாப்பிள்ளை மூஞ்சி பார்க்கணும் தேவையில்லையே. அவரு தானே பார்க்கணும். பார்க்கணும் தாலி கட்டுறதுக்கு. அப்புறம் எப்பதான் பாத்தீங்க? 3ஆவது நாள் ரிசப்ஷன். இப்ப மாதிரி கல்யாணம் முடிச்ச நாளே நைட்டு ரிசப்ஷன்ல வைக்கிறாங்க. அப்ப 3 நாள் கழிச்சு அங்கே கேரளாவில் ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு போட்டோ எடுத்தாங்க. அப்பதான் மாப்பிள்ளையோட முகத்தையே பார்த்தேன். 3 நாள் கழிச்சு பார்த்தேன். அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அங்கே போய் நல்லாவே இருந்தோம். ரொம்ப அதாவது ஸ்ட்ரிக்ட். எங்கள் மாமனார் வந்து எம்எல்ஏ எம்எல்சியாக இருந்தார். எம்எல்சியாக இருந்தார். ரொம்ப பெரிய மாமனார். இவரோட பெரியப்பா மரியாதை. அவர் நான் சொல்ல போனால் நான் எங்கள் மாமனார் கூட நான் பேசுனதே கிடையாது. எப்பவுமே அவங்க இறக்குற வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. பேசுவேன் எங்கூடயே அவர் பேச மாட்டார், நாங்களும் பேச மாட்டோம். அப்புறம் என் மாமியார் தான் எல்லாம் டிஃபன் கொடுப்பாங்க பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நாள் மாமியார் இல்லை, உடம்பு சரியாக படுத்துட்டானா நாங்கள் கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சுட்டு ஒடியாந்துருவோம். அப்புறம் அவரே போட்டு சாப்பிட்டுக்குவார். அவருக்கு டைம் கொண்டு கொடுப்போம். அந்த மாதிரி அப்போல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்து. இப்போ மாதிரி சரிசமனாக ஒரு டைனிங் டேபிள் மாமியார் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நாங்கள் செஞ்சதே கிடையாது. அப்படி இருந்தோம். மாமியார் எப்படி? மாமியார் அப்பாவோட